வந்துள்ள காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மீனவ பெண்களுடன் கலந்துரையாடி அவர்களது குறைகளை கேட்டறிந்தார். அப்போது சிறு குறு தொழில் செய்வோரை மத்திய அரசு நசுக்குவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ஒருநாள் பயணமாக புதுச்சேரி வந்தார். இதற்காக சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அவர் தனி விமானம் மூலமாக புதுச்சேரிக்கு சென்றார். விமான நிலையத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் பின்னர் மீனவ பெண்களுடன் கலந்துரையாடுவதற்காக சோலை நகருக்கு சென்றார். அப்போது ராகுல் காந்தியை காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயவேணி கன்னத்தை தொட்டு முத்தம் கொடுத்து வரவேற்றார். திரு முனுசாமி அவர்கள் இதையடுத்து பேசிய ராகுல் காந்தி சொந்த வீட்டுக்கு வந்ததை போல மேலும் மீனவ சமுதாய மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி என்ன செய்ய போகிறது என்பதை தெரிவிப்பதற்காக வந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து மீனவ பெண்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது ஆங்கிலத்தில் பேசிய பெண்மணியிடம் தமிழில் முதலில் பேசிவிட்டு பின்னர் ஆங்கிலத்தில் பேசுமாறு அறிவுறுத்தினார். They have brought up 3 girl children. Why don't you speak in Tamil and then he can translate, otherwise people will not understand. I want to convey to you directly. But then nobody will understand. So you speak in Tamil. Okay sir, no problem. Okay sir. மீனவர்களில் ஏழைகள் பணக்காரர்கள் என அனைவருக்கும் சமமான அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்பதே தங்களது நோக்கம் என்றும் விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதை போன்று ஓய்வூதியம், காப்பீடு, டீசல் மானியம் ஆகியவை கிடைக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தினார். Just like we support our farmers, we also have to support our fishermen, which means making sure that they have pension, making sure that they have insurance, making sure they have the right equipment, making sure that the price of diesel, of petrol is kept low. This is the protection for fishermen. தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை பெண்கள் முன்வைத்தனர். அப்போது தங்களுடன் கடலுக்கு வந்து மீன் பிடிப்பதை பார்க்க விரும்புவதாகவும் அப்போதுதான் தங்களின் சிரமங்கள் புரிய வரும் என்றும் ராகுல் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சி அதிகரிப்பதற்கு காரணமாக உள்ள சிறு குறு தொழில் செய்வோரை மத்திய அரசு நசுக்குவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். The current government is attacking all small and medium businesses because they want all businesses in India to be controlled by big corporations. We want to strengthen small and medium businesses. மீனவ பெண்களிடம் குறைகளை கேட்டறிந்த ராகுல் காந்தி தான் மீண்டும் வர உள்ளதாகவும் அப்போது மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுடன் வர உள்ளதாகவும் தெரிவித்துவிட்டு புறப்பட்டார். புதுவையில் அரசு பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் தற்போது ராகுல் காந்தி பேசி வருகிறார். நேரலை காட்சிகள். Sir, I'm here. Good afternoon, sir. Where? Sir, I'm here. Okay, yeah. I'm Mahavidya from the Department of French. Do you have concrete plans for the rehabilitation of rape victims? Sorry? Do you have concrete plans for the rehabilitation of rape victims? I think, well, of course, you would have concrete plans for the rehabilitation of rape victims, and it's important. But I think there are two elements to the issue of violence against women. The first is a legal issue, right? And so you have to have laws that protect women and laws that are strict when a woman is raped. And the second thing you have to do is you have to protect women by changing the way society looks at women. It's not possible to rehabilitate a woman who has been raped if the society does not treat her properly, right? And in our society, women who have been raped are treated badly. They are shamed, they are not treated with respect. So you have to also, in addition to changing the law, in addition to protecting them legally, you also have to make sure that society treats them with respect. And you have to change the way men think about women. Yes, and I'm committed to doing all those three things. Thank you.
That was wonderful. Thank you, sir. Next question, please. Sir, I'm here. Okay, listen. My name is not Sir. Okay. My name is Rahul, so call me Rahul, please. Sir, you can call your principal sir, you can call your teachers sir, you call me Rahul. Okay? Sir, sir, Maybe we can call you Rahul Anna. Yeah, you can call me Rahul Anna. That's good. Good afternoon, Rahul Anna. Myself Ryuma and I'm from Max department. My question is, do you have friends other than political friends? Among them, how many of your girls and they are from which field? I have plenty of friends. I have plenty of friends who are not political. I also have some friends who are political. And then there are a lot of people who see me as their political enemy, but I view them as my political friends. And I have quite a few interests. You know me as a politician, but I have quite a few interests. And I have friends who have similar interests. So I sort of discuss those interests with them and do a lot of those things with my friends. So yes, I do have friends. Do you? Huh? What? Girlfriends. We'll leave that for another day. Next question, please. Yeah. sir, I'm Vikeshwari. Rahul Anna. Here. Oh, there. Okay. I'll come back to you. Happy afternoon, Anna. Huh? Happy afternoon. Myself, Sri Shweta. I'm from Max department. I'm very proud and I'm very happy to see you, sir. And my question is... You said sir again. Sorry, Anna. Sorry, Anna. A lot of women harassments and suppressing is seen all over. According to you, how can a woman fight with this? No, sorry. What was the first part of your... Harassments. Harassment. I think, first of all, you as a woman should just stand up to it. And you should not step back. If someone harasses you, do not let them. And you have much more power than you think. You have large number of friends who can help you. You have the legal system that helps you. You have many different places you can go. So you must never step back. If somebody is harassing you, if somebody is not giving you what is your due, you have to face them and challenge them. That's the first step. I mean, what little I know of you, I don't think anybody has the guts to harass you. I think you're tough enough. I think you're tough enough that you can stand up to anybody. Right? You agree with me? And now when you agree with me about that you're tough enough to stand up to anyone? Yeah? And if anybody is harassing a friend of yours or another girl, then it is your responsibility to stand together with her and make sure they stop. And remember that I am also standing with you. And there are many men in this country who are standing with you and who will work with you, help you, and make sure that you're not harassed. Yeah? You might notice that I didn't say there are many men who will protect you. You notice that? And the reason I didn't say that is because you don't need anyone's protection. You can protect yourself. Good afternoon, Rahul ji. Here, Now, back where are of we? you. Here, sir. Okay, thank you. Good afternoon, Rahul ji. Myself, Bhuvaneshwari from Computer Science Department.
What do you think of patriarchy? I don't like it. Is this a hindrance for women development? I'm actually a member of parliament from Kerala. And Kerala used to have a matriarchal system. Do you know that? Yes, sir. Right? In Kerala, they told me, I don't know if it's true or not, but they told me that if in certain communities, if the woman is tired of the husband, she takes his shoes and puts them outside her house and he has to leave. Have you heard of this? You've heard of this? No, sir. I think this is a good system. I think it's good. I think women புதுவையில் should தேர்தல் have power. பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தற்போது புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் கல்லூரி மாணவிகளிடம் கலந்துரையாடி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம். Her vision for the family is much